சிலுவை சுமந்தோராய் சீஷனாகுவோம், சிலுவை சுமந்தோராய் சீஷனாகுவோம், சிந்தை வாழ்விலும் தாழ்மை இல்லை நிந்தை சுமப்பீனும் சந்தோஷம் கொள்வோம், சிந்தை வாழ்விலும் தாழ்மை எதுவுமே என்னென்ன கிடையாது. நிந்தை சுமப்பீனும் எனக்குதான் நம்பிக்கை, மற்றவங்க மேல எனக்கு நம்பிக்கை கிடையாது. கடவுள் மேல எனக்கு நம்பிக்கை கிடையாது. ஆனாலும் அவரே சுமப்பார், ஒருபோதும் கைவிடவே. அந்த குடும்பம் பக்கத்துல இத்தனை வருட காலமாய் 83 இம்மட்டமாய் இந்த சபைக்குள்ளாக அந்த ஐயாத்திரை முடிவு செய்தேன். அவர் 80வது வயது 78 அவர் மதித்து போனார். அது முதற்கொண்டு சபையினுடைய எல்லா விதமான பொறுப்புகளை பகுதியில கொடுத்து என் கணவரின் கையில் கொடுத்து இந்த சபையை நடத்தும்படியாக கொடுத்தார். அந்த முதற்கொண்டு சபையை நடத்துகிறோம். அவர் வெற்றியில என்னுடைய சாட்சிகள் அதிகமாக உண்டு. நான் கிறிஸ்துவுக்குள்ள எல்லாம் அதிகமான பக்தியோட ஜெபிப்பேன். என்னுடைய கணவர் அவளை ஜெபிக்காத காலை இரவு என்று ஜெபிப்பார். அவன் தெய்வ சேவை அதிகமாக ஜெபிப்பேன். அப்படியே நாங்கள் சென்னை கொடுங்கை பகுதியிலிருந்து சுவிசேஷ சபை சார்பாக எங்கள் பகுதியில் எங்களுக்கு என்னென்ன கட்டளைகள் செய்தார் அதை பற்றி அறிவிக்க சபையின் சார் நான் தனியா வீட்டுல இருக்கிறேனே, என் வீட்டுக்காரர் கீழே இருக்கிறேன். இப்ப கூப்பிட்டு அவர் என்ன பண்ணுவாரு? ஏன்னா என்னை விட பலவீனமா இருக்கு அவர் தானே ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நான் ஜெபிச்சு எப்படி தூங்க. ஏன்னா 2 வரைக்கும் நான் தூங்கவே இல்லை. நான் படுத்துட்டேன். ஆனாலும் படுத்து தூங்கினேன். என்னை தட்டி எழுப்புற மாதிரி சத்தம் எனக்கு கேட்டுச்சு. என்ன எங்க வீட்டுக்காரர் எப்பவுமே காலையில வந்து என்ன எழுப்புவாரு. அவர் எழுப்பும் அவர் தான் இந்த தூக்கமே இல்லைன்ற பார்த்தா யாருமே இல்லை. ஆண்டவராக இயேசு என்னை தொட்டாரு. அந்த வேலை தேவன் சுகத்தை கொடுத்தாரு. இருக்கும் போதுதான் என்கிட்ட வாங்கன்னு சொல்றவங்க அதிகம். உறவினர்களா இருந்தாலும் நண்பர்களா இருந்தாலும் வருத்தப்படுற நேரத்தில் என்னிடத்தில் வா என்று சொல்ல ஒருவரும் இந்த உலகத்தில் கிடையாது. ஆனால் 2000 வருடங்களுக்கு முன்பதாக இந்த உலகத்தில் இருள் நீக்கும் ஒளியாக மானிடனாக இந்த உலகத்தையே படைத்த தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை அநேகருடைய கவலைகள் மாறும்படியாக, அநேகருடைய கண்ணீர் மாறும்படியாக ஒரு சகோதரி எங்களுக்கு வந்து ஜெபம் பண்ணாங்க. அவங்க வரும்போது அந்த வீட்டை அடைச்சிட்டேன். ஏனென்றா நான் படுத்துட்டு என் பிள்ளைங்களா ஸ்கூல் போயிருக்காங்க. என் கணவரை கழிச்சு வச்சுட்டு நான் அவங்க அந்த விற்கிறதுக்கு அடிமையா இருந்ததுனால அதை நேசித்து நான் கட்டுரை சமூகம் என் கணவர் பக்கத்தில் உட்காந்து அவங்க உள்ள வரும்போது நான் வீட்டை சாத்திட்டேன். அவங்க வந்து அவங்கள நான் அவமானப்படுத்தி நான் அனுப்பிச்சு விட்டுட்டேன். ஆனாலும் அந்த நேரத்தில் எனக்கு கர்த்தருடைய சத்தியம் என்னன்றது தெரியாது, ரட்சிப்பை பற்றி தெரியாது, பைபிளை பற்றி தெரியாது. அவங்க வெள்ள கூட கட்டின்னு வந்தாலுமே அவங்களை பார்த்து நான் முகம் போன போயிடுவேன். அப்படியேப்பட்ட நான் அந்த சின்ன வயசுல நான் பக்கத்துல ப்ரேயர் மீட்டிங் போது அபிஷேகத்தை நிரம்பும் பொழுது அப்ப எங்க அம்மா வந்து அவங்க கிறிஸ்டின் வீட்டில் அவங்க வீட்டுல போய் சண்டை போடுறாங்க. என் பொண்ணை என்ன கிறிஸ்டினா மாத்த போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப அவங்க கிட்ட பைபிளா வாங்கி படிப்பேன். அது அம்மாவுக்கு தெரியாத மறைச்சிப்பேன். ஒரு நாள் அம்மா அதெல்லாம் பார்த்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒழுங்கா அதெல்லாம் கொண்டு போய் நீ கொளுத்தி போடு, தேவை கிடையாது, எதுக்கு நீ பைபிளா படிக்கிற, எதுக்கு நீ ப்ரேயர் மீட்டிங்லாம் போறேன்னு அந்த சின்ன வயசுலயே என்னை திட்டும் பொழுது எனக்கு அது ரொம்ப பாரமா இருந்தது. நான் ரொம்ப ஏங்குவேன். ஒரு ஒரு கிறிஸ்மஸ் கூட அந்த
அந்த கேரல் கூட வரும்போது கூட எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கும். சரி, இந்த மாதிரிலாம் ஆசையா இருக்கு. குருவை போலவே சிஷ்யன் என்பவன் குருவை போலவே தனக்காய் வாழாமல் தன்னை பெறுவானே. தனக்காய் வாழாமல் பரலோகத்தை கொண்டு உமக்காய் பணி செய்வேன் நான் அனுதினமும். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒருபோதும் கைவிடவே சார்ந்த ஏழை குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். ஆனால் என்னோட பின்புலம் பார்த்தீங்கன்னா சாமி ஆடுற குடும்பம் பார்த்தீங்கன்னா என் குடும்பம் தான். எங்கள் அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி, அப்புறம் அண்ணன், அண்ணி எல்லாருமே என் குடும்பத்துல இருந்து சாமி ஆடுற வந்து ஒருத்தன் தான் நான். அப்பேற்பட்ட என்னை தேர்ந்தெடுத்தது வந்து கர்த்தரோட கிருபை தான். இப்படிதான் நானும் எங்க ஊர்ல வருவாங்க, ஊழியம் பண்ணலாம் வருவாங்க. நாங்களும் அப்படி சொல்லுவாங்க, என்னடா பிரியாணி காட்டி என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாருங்க. ஊரெல்லாம் சுத்தி ஆண்டவர் வாங்கி டெஸ்ட் பண்ணுவேன். நெகட்டிவ்னே வரும். ரொம்ப கவலையா இருக்கும். நான் கடைக்கு போனா அங்க இருக்கிறவங்க ஒரு 4 மாசம் 5 மாசத்துல வந்து நம்ம இன்னும் ஒண்ணுமே இல்லையான்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஏசப்பா, ஆண்டவரே, எனக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையா? நான் உடத்துல எவ்வளவு ஒரு அன்பா இருந்தாண்டவரே, எனக்கு ஏண்டவரே இப்படிப்பட்ட ஒரு நிலைமை? ஏன்னா அந்த காலகட்டத்துல இன்னமும் அப்பெல்லாம் வந்து 4 வருஷம் 5 வருஷம் கல்யாணம் ஆகி 4-5 வருஷம் கழிச்சு கூட குழந்தை இல்லாம இருந்திருக்கிறாங்க. ஆனா ஏசப்பா, என் நிலைமை அப்படியே மாறிடணும். எனக்கு ஒரு 4 வருஷம் நீங்க எனக்கு ஒரு குழந்தை பாக்கியை கொடுக்காம போயிடுவீங்க ஏசப்பா. நான் வந்து ரொம்ப ஏங்கினேன். ஆண்டவர் சமூகத்துல நான் முறையிட்டேன், என் சபையில நான் என் முறையிட்டேன், என் சபையார் எனக்காக ஜெபிச்ச தருகிறேன் உண்மை உள்ளவன் என்று அழைப்பீர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒருபோதும் கைவிடவே